இது மார்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு நம்பர்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு எது தேவை? ஸ்கூல்ல ஜெயிக்கணுமா, லைஃப்ல ஜெயிக்கணுமா? ஆனா உங்க குழந்தைக்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, குழந்தைக்கு ஐக்யூ வேணுமா, இக்யூ வேணுமா? உங்க குழந்தைங்க ரிப்போர்ட் கார்டில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்காது. வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். என்கிட்ட எஸ்டர்டே ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க பையன் மார்க் ரொம்ப கம்மியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. கவுன்சிலிங்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ண விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதனால எனக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும்னு தோணுச்சு. பேரண்டிங் வித் செல்வினாலே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான், 5 வயசு குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. பேரண்ட்டு நமக்கு 100 வயசு ஆனால் நம்ம குழந்தைங்க நமக்கு குழந்தைங்க தான் இல்லையா? ஸோ 35 இயர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனா கூட நீங்க போய் உட்கார்ற ஒரே இடம் அம்மா அப்பா தான் இல்லையா? ஸோ பேரண்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. உங்களோட பையன் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல வந்தாங்க. அடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அந்த பையனுக்கும் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது மார்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு நம்பர்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு எது தேவை? ஸ்கூல்ல ஜெயிக்கணுமா, லைஃப்ல ஜெயிக்கணுமா? லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்றோம். நான் ஸ்கூலுக்கு ஆப்போனன்ட் எல்லாம் கிடையாதுங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல வேண்டாங்கிறீங்க அப்படின்னு அப்படி கிடையாது. அது ஒரு கீ. உங்களுக்கு சமைக்க தெரியறதுக்கான கான்செப்டை சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா அந்த இதை நீங்க தான் எதை எங்கெங்க போடணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும்ல. அதே மாதிரி தான் கான்செப்டை சொல்லி கொடுக்குற இடம் தான் ஸ்கூல். ஓகே, அது ஒரு கீ, அது ஒரு என்ட்ரி பாஸ். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கீ இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள நுழைய முடியும். அந்த இடத்துல மார்க் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கையில கீயும் இல்லாம மெயின் டோர் ஓப்பனே பண்ணாம நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் எப்படி ஆக்குபை பண்ண முடியும்? அந்த கீ தான் எஜுகேஷன், அதுதான் ஐக்யூ. ஓகே, ஆனா உங்க குழந்தைக்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, ஸ்கூல்ல ஜெயிக்கணுமா? ஸ்கூல் 12 இயர்ஸ், அடுத்து ஒரு காலேஜ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் வாங்கின எல்லாரும் மார்க்ஸ் சூப்பராக வாங்கியிருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பரிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் எமோஷ்னலாக போராடணும், அதிலிருந்து ஜெயிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த கடையில பொருள்களை வாங்கும் போது கணக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க கூட்ட முடியும். இது கரெக்ட், இது இவ்வளோ விலை, இது இவ்வளோ விலை, அது எவ்வளோ விலைன்னு அவங்க சொல்ற காசை கொடுத்துட்டு வர்றதுக்கு ஐக்யூ இருந்தா போதுமானது. பட் ஈக்யூ எங்க தேவைன்னு தெரியுமா? இதுக்கு எதுக்கு இவ்வளோ விலை, இது இங்கேயே கிடைக்குமே, அதோட இல்லாம பேரம் பேசி அவங்க மனசும் புண்படாம நம்ம மனசும் புண்படாம நம்ம பட்ஜெட்குள்ள அந்த பொருளை வாங்கிட்டு வரோம் இல்லையா? அதுதான் ஈக்யூ. இப்ப நீங்க சொல்லுங்க, குழந்தைக்கு ஐக்யூ வேணுமா, ஈக்யூ வேணுமா? அவங்க அம்மா யோசிச்சாங்க. இன்னமும் அவங்கள கொஞ்சம் கவுன்சில் பண்ண வேண்டி இருந்துச்சு. என்ன சொன்னாலும் மேம் மார்க் முக்கியம் தானே. கண்டிப்பா முக்கியம், மார்க் முக்கியம். பட் மார்க் கம்மியா ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? எதுனால உனக்கு பிரச்சனையாச்சு? இந்த இடத்துல உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா எது உனக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்? தெரிஞ்சுக்கோங்க, எஜுகேஷன் மட்டுமே முக்கியம் கிடையாது. the way of education தான் முக்கியம். ஸ்கில்லோட சேர்ந்து நீங்க எஜுகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அந்த குழந்தைங்க மேல வருவாங்க. மேபி அவனுக்கு மனப்பாடம் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், இல்ல சொன்ன விஷயங்கள் மறந்திருக்கலாம். அந்த இடத்துல அவன் மார்க் கம்மி ஆயிட்டான். பட் இதே அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு பேஷனான ஒரு விஷயத்துல நீங்க உள்ள அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணுவான். மேம் சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறான் மேம், அடுத்த கொஸ்டின் 12 மணி வரைக்கும் படிக்கிறான் மேம், 2 மணி வரைக்கும் படிக்கிறான் மேம், ஆனாலும் பாத்தீங்கன்னா காலையில எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்றான். அது என்னவா காரணமா இருக்க முடியும்? ஃபோக்கஸ் தான், வேற என்ன? ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க மணிக்கணக்கா செஞ்சா என்ன, நாள் கணக்கா செஞ்சா என்ன, மனசுல பதியாது. மனசுல இருந்து செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல ஈஸியா உங்களுக்கு பதியும். இதை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு. தப்ப கூட அந்த குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் தப்புன்னு புரியும் போதுதான் அதை சரி பண்ணுவாங்க. நீங்க சொல்றதுக்காகவோ அம்மா அப்பா சொல்றதுக்காகவோ தாத்தா பாட்டி சொல்றதுக்காகவோ டீச்சர் சொல்றதுக்காகலாம் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு அது உணரணும். ஐயோ இது தப்பு. குழந்தைங்க 21 வயசுல இருக்கும்போது ஐயோ நான் இந்த மாதிரி அம்மாக்கு தெரியாம வெளியே போறது தப்பு, அது எனக்கு பிரச்சனை அப்படிங்கறத அந்த பொண்ணோ பையனோ உணர்ந்தா தான் அந்த தப்பை அவங்க செய்யாம இருப்பாங்க. நீங்க சொல்றதுக்காக செய்யறது அப்படிங்கிறது அது ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கறதோட ஸ்டாப் ஆயிடும். நீங்க இல்லாத போது அந்த தப்பை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என் கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க எங்க முடிவு எடுக்கணும், குழந்தை ஈக்யூல ரெடி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 10th ரிசல்ட் வந்ததை வச்சு அவங்க வந்தாங்க, அந்த குழந்தைக்கு எது இஷ்டம், அவனுக்கு வந்து டிராயிங் அந்த மாதிரி தான் எனக்கு இஷ்டம் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன மார்க் வாங்கணுமோ அது இருக்கான்னு பார்த்தா தட் இஸ் மோர் தென் எனஃப். அப்போ போதுமே, நீங்க ஏன் டிப்ரெஷன் ஆகுறீங்க? நீங்க அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலா அந்த குழந்தை வரணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இல்லையா? நம்மளோட முடிவுகள் என்ன அப்படிங்கன்னா நம்மளோட கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அந்த குழந்தையோட கேப்பபிலிட்டியை பொறுத்து அந்த குழந்தை தான் முடிவு பண்ணணும். ஸோ டிராயிங் பத்தி அந்த குழந்தைகிட்ட நான் பேசுறேன், அவ்வளோ சந்தோஷம், முகத்துல பல்ப் எறிகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா பேசுறான். இத்தனை ஆர்ட் இருக்கு, இது இருக்கு, ஆயில் பெயிண்ட் அப்படி பண்ணுவேன், உடனே பண்ணுவேன், 5 மினிட்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணுவேன், அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படி எல்லாம் சொல்றான். இப்ப இந்த பையனை நீங்க 5 நாள் சாப்பாடே இல்லாம டிராயிங் பண்ண சொல்லுங்களேன், அழகா பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல பேஷன் இருக்கு, நான் இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கு. இவன் இங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அவனோட கிரியேட்டிவிட்டியை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். இதுதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழி. இப்ப இவனால அந்த வாழ்க்கையை சர்வை பண்ண முடியும். அந்த 5 நாளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி போராடி கடந்தானோ அதே மாதிரி அவன் வாழ்க்கையை அவனால கடக்க முடியும். இல்ல நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், இல்ல நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் மனசுல பதியவே பதியாது. ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைய சரி மார்க் கம்மி ஆயிட்ட, அம்மாவை வருத்தப்படாதன்னு சொல்லி அந்த குழந்தைய அதை எப்படி ஏத்துக்கணும், இதை எப்படி நீ சரி பண்ணணுங்கிறத நான் சொல்லி அனுப்பினேன். தோல்வியை ஏத்துக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு வரணும். இது தோல்வி இல்ல, இது என்னுடைய அடுத்த படிக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும். தம்பி, இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கீ, நீ வந்து மார்க் வாங்கிட்ட, இப்ப நீ உள்ள நுழைஞ்சிட்ட, ஓகே, அதுக்கு அடுத்து நீ ப்ரூஃப் பண்ணணும். இப்ப அம்மா கிட்ட இதுதான் என்னோட வழி, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்க கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். இது எதுக்காக அந்த பக்குவம் அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்ல இருக்கு, நாளைக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வரலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரலாம். அப்ப இந்த குழந்தைங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு அவங்களே அவங்க நினைச்சுக்குவாங்க. அம்மா அன்னைக்கே மார்க் கம்மி ஆயிட்ட, இன்னைக்கு இது ஆயிட்ட, அன்னைக்கு அது ஆயிட்டன்னு அவங்கள நோட் பண்ணும்போது அந்த நெகட்டிவ்ஸ் மட்டுமே அவங்களுக்கு மனசுல ஃபிட் ஆகும். ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங் அப்படின்னு அவங்களே அவங்க நினைச்சுப்பாங்க. அது நினைக்கும் பொழுது அவங்களே அவங்க செல்ஃப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, வில் பவரே இல்லாம போயிடும். சோ இதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்லடா, அடுத்து வா அதுக்கு அடுத்து இருக்கு, இங்க பாரு, இதை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு. சோ நம்ம ரீச் பண்ற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதாவது 65 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோடது 8 கடைசி 8 போற வரைக்கும் நீங்க எதுல வேணா டிராவல் பண்ணலாம், எப்படி வேணா டிராவல் பண்ணலாம். உங்களோட கோல் அங்க போறது தான். தட் மீன்ஸ் லைஃப சொல்றேன் நான். லைஃப் அந்த குழந்தை 65 வயசு வரைக்கும் கடக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி நல்ல விதத்துல கடக்கணுமோ அதை கடந்து போகணும். உங்க குழந்தைங்க ரிப்போர்ட் கார்டுல இருக்கிற நம்பர்ஸ் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்காது. எமோஷனலா மத்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது, ஒரு சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரியும் பொழுது நீங்க நினைக்கிற அந்த போஸ்டிங்கை விட அதிகமா 10 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு முதலாளியா கூட உங்க குழந்தை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஐக்கியூ மட்டும் பத்தாது, ஈக்யூவும் சேர்ந்து வேணும். ஓகே, கிரிட் ஓவர் கிரேட்ஸ். நீங்க எதை பாராட்டணும் அப்படின்னா 90 மார்க் எடுத்தா பாராட்டணும், 80 மார்க் எடுத்தா பாராட்டணுங்கிறது இல்ல. 40 மார்க் எடுக்கிற குழந்தை 60 எடுத்தாலே நீங்க இங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை அவன் காமிச்சிருக்கான். இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ண வேண்டியது அந்த குழந்தைக்கான கேப்பபிலிட்டியில அது எந்த அளவுக்கு அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது தான். மைல் ஸ்டோன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து காமனா இது இப்படித்தான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த குழந்தைக்கு எது மைல் ஸ்டோன்ஸ்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணும் போதுதான் அது தனிப்பட்ட முறையில வெற்றியை காண முடியும். நீங்களும் அதை சரி பண்ண முடியும். சோ இப்போ குறைஞ்சிருச்சு மார்க், என்ன பண்ணலாம்? ஏன் குறைஞ்சது? உனக்கு மேத் புரியலையா, பிசிக்ஸ் படிக்க பிடிக்கலையா, கெமிஸ்ட்ரி டஃபா இருக்கா, மேபி அந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கிற விதங்கள் கூட அந்த குழந்தைங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதனால அந்த சப்ஜெக்ட் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நல்ல படிப்பானா இருக்கலாம், போன வருஷம் நல்லா படிச்சிருக்கலாம் அந்த பையன். இப்ப நான் சொல்ற பையன் 10th கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ 8th கெமிஸ்ட்ரி பிடிச்சது, 8th மேத் பிடிச்சது, 10th பிடிக்கல அப்படின்னா என்ன காரணம்னா மேபி அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், வே ஆஃப் டீச்சிங் வந்து மாறி இருக்கலாம், ஓவர் ஸ்ட்ரிக்ட் காமிச்சிருக்கலாம், ரிப்பிட்டேஷன்ஸ் அதிகமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் காரணமா இருக்கலாமே ஒழிய அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அதை அனலைஸ் பண்ணணும். சரிடா கண்ணா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதுல இருந்தா நல்லா வருவ, ஒருவேளை மேத் பிடிக்கும், இந்த டைம் எனக்கு அது பிடிக்கல, அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனால குழந்தை கூட பேசுங்க, எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவன் நல்ல மார்க், என்னால வெளியில தலை காட்டவே முடியல, இந்த வார்த்தை அந்த பேரண்ட் சொல்லும் போது நான் கட் பண்ணி விட்டேன் அப்படி நீங்க சொல்லாதீங்க. அது அவனை ரொம்ப தரக்குறைவா ஃபீல் பண்ண வச்சிரும். ஏன் 400 மார்க்ங்கிற இடத்துல அவன் 380 எடுத்திருந்தானா தப்பு கிடையாது, நீங்க தலை காட்ட முடியலன்னு ஏன் சொல்றீங்க? இப்ப இவங்களுக்கு இந்த குழந்தை அதிக மார்க்
வாங்கிட்டான், கம்மி மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கிற சினாரியோவை விட அவங்க கிட்ட பேசும்போது நான் சொன்னதை என்னால பீட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் தான் அதிகமா தெரியுது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயத்த பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. அவங்களுக்கான ட்ராக்ல ஓடட்டும். மார்க்ங்கிற கீயை எடுத்துட்டு அவன் லைஃப்ங்கிற ட்ராக்ல எதை நோக்கி ஓடணும், அவனோட பேஷனோட ஓடணும். அதாவது எந்த ஃபீல்டுல அவனுக்கு ஆர்வம் இருக்கோ அதை நோக்கி அவன் ஓடுனா அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பான். உலகத்துல எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ட்ராக் இருக்கு. ப்ளீஸ் ரன் ஆன் யோர் ட்ராக். ஓகே, தென் இவங்க இந்த பேரண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் பாக்குறாங்க. இந்த நம்பர்ஸ் அந்த குழந்தையோட மார்க்கா மட்டும்தான் இருக்கும். நீங்க லைஃப்ல கொடுக்கக்கூடிய விஷயம் எமோஷனலா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும், மத்தவங்க கிட்ட இருந்து அந்த ப்ராப்ளமை பெருசு பண்ணாம அழகா சமாளிச்சு வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயம்தான் அவனை வந்து லைஃப்ல மேல கொண்டு போக வைக்கும். இது நீங்க சொல்ற கட் காப்பி பேஸ்ட் ஜாபுக்கு வேணா செட் ஆகலாம். மார்க்கும் கோல்டு மெடலும் ஐஇக்யூவை சொல்லி கொடுக்கும் போது அந்த டோட்டல் கம்பெனியை லீட் பண்ற ஒரு பெரிய முதலாளியா கூட உங்க குழந்தை ஆகலாம். ஓகே, அதனால இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துல நடக்கக்கூடியதை வச்சு அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஹாப்பியா அந்த மொமெண்ட்டை கிராஸ் பண்றதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்பயுமே கூட இருக்கக்கூடிய, தோள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டா இருங்க. தேங்க்யூ பேரண்ட். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.